டே 47க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, சௌந்தர்யா அண்ட் சிவகுமார். இவங்களை வந்து எல்லாருடைய முன்னிலையிலையும் உட்கார வச்சுட்டு எந்தவித பாகுபாடே இல்லாத முகத்துக்கு நேராக அவங்கள பற்றி விமர்சனங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இன்னைக்கு காலையில் தான் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி, அதில் எல்லாருமே வர்ஷினி தான் இந்த வீட்டிலே ஒன்றுமே பண்ணலன்னாங்க. அப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மரில் எப்படி சேஞ்ச் ஆனாங்க, இந்த சந்தேகம் எனக்கு வருதே. சரி, எனிவே சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வந்து அன்ஷிதா வந்து அவங்கள மாதிரியே தலையை இப்படி இப்படி ஆட்டி காட்டி இதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க, இன்னொன்று க்யூட்டுன்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது சுத்தமாக நல்லா இல்லைன்னு வர்ஷினி சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்து இவங்க யார், அன்ஷிதா, அவங்க வந்து நீங்கள் பண்ணுறது வந்து எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு சிவகுமாருக்கு வந்து ஒரு விஷயம் ஆனந்தி சொல்கிறாங்க. அதாவது சிவகுமார் அப்படிங்கிற கேரக்டரை எங்களால் பார்க்க முடியல, இவருடைய மனைவி கணவனாக பார்க்க முடியுது, உங்கள் குழந்தையுடைய அப்பா, அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஜிம் ஜாக் மாதிரி ஏதோ ஒரு கதைகள் எல்லாம் பண்ணுறீங்க, சிவகுமாருங்கிறது எங்களுக்கு யாருன்னே தெரிலையா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு தர்ஷினி இவங்க சொன்னது கேட்கும்போது எனக்கே வந்து பயங்கர எப்படின்னா ஒரு மாதிரி இருந்தது. சிவகுமார் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரில. சோத்தில் உப்பு தானே போட்டு சாப்பிட்ற, உனக்கு ரோசமே கிடையாதா, உங்கள் வீட்டில் உப்பு இல்லைன்னா எங்கள் வீட்டு உப்பையும் சேர்த்து தரையா அப்படின்னு ஒன்று அந்த ஆளுடைய முகம் போன போக்க பார்க்கணுமே. என்னடா டே, என்னை கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு தாடியை சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க, ஏங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ரோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சே, அதாவது இந்த உலகத்தில் வந்து நீங்கள் உண்மையாலே இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நான் சிவகுமார் நல்லவர்னு சொல்ல விரும்பல, பட் நீங்கள் நல்லவராக வாழ்ந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை வந்து அம்பி எதுக்கும் பிரயோஜனப்படாதவன், ரோஷம் இல்லாதவன் அப்படிங்கிறது தாங்க இந்த உலக நியதியாக இருக்கு. எல்லா வித உணர்ச்சிகளும் எல்லாருக்கிட்டையும் வரணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க சிவகுமார்னா, நீ ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கையா, உன்னுடைய ரியல் ஃபேஸை காட்டியா அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய ரியல் ஃபேஸ் வெளில வருமா.